ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம், எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு. என்ன நடக்குன்னு தெரியல. பெட்ரோல் தான் இருக்குன்னு இருக்காங்க ஒரு மாதம், அதுக்குள்ளே பஞ்சாயத்து தீந்தா பார்க்க வேண்டியது, இல்லைன்னா பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். அதுக்காக எதுக்கு கேன்லாம் பெட்ரோலை போட்டு வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. 10 நாள் இருக்க பெட்ரோலை இன்னைக்கு ஒரு நாள்லேயே 3 நாள் பெட்ரோலை வாங்கிட்டாங்க. முதல் கட்ட நெருக்கடிக்கு அரசு காரணம், அதுக்கு முதல் கட்ட நெருக்கடிக்கு அப்பா காரணம், இப்போ உள்ள நெருக்கடிக்கு மக்கள் காரணம். அப்படி தான் போயிட்டுருக்கு. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் எடுத்து வச்சுருக்காங்க. 1.5 மாதத்துக்கு பெட்ரோல் ஏற்கனவே வாங்கி, இது க்ரூட் ஆயில் வாங்கி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? இப்போ எரிவாயு தட்டுப்பாடு, ஹோட்டல் எல்லாம் மூடி இருக்கு, காலேஜ் ஹோட்டல் மூடி இருக்கு அப்படின்னா அந்த 10 நாள் ஏற்கனவே தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதை சொல்லாமல் சமாளிக்கலான்னு பார்த்துருப்பாங்க. போன 10 நாளைக்கு முன்னாடியே கடையை மூட வேண்டியது 10 நாள் கழிச்சு முடியும். இஸ்ரேல் பிரதமர் போனார், போய் அங்கெல்லாம் இருந்து கையெல்லாம் கொடுத்து கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாரு. அப்போ அவருக்கு சொல்லையா இந்த மாதிரி யுத்தம் வரப்போகுது, நாங்கள் 2 நாளில் தாக்க போகிறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தாம விட்டுட்டாங்க. இல்லை, அதாவது நம்ம அப்பா என்ன பண்ண போறாருன்ற மகன்கிட்ட சொல்ல மாட்டார். இது ஒரு இக்கட்டான சூழல்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு பெரிய அளவுல மக்கள் இந்த மாதிரிலாம் நினைக்கூடாதுமா. டப்புன்னு கையில காலில் விழுந்துட்டு பேசாம நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போறது தான் உங்களுக்கு நல்லது. இக்கட்டான சூழல் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருன்னு யாரும் எதிர்க்கக்கூடாது. ஜி பாருங்க, எந்த துன்பம் துயரம் இல்லாம அவர் பாட்டுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரம் அது வந்துட்டு இருக்காரு. கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு கூட நம்ம அமெரிக்காட்ட அனுமதி கேட்க வேண்டியதாக இருக்குது. அமெரிக்கா சொல்கிறாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்படி ஒரு நிலையில தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அது இருக்குன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதான் நம்ம கேட்போம். அமெரிக்காவுக்கு அடைய வச்சுட்டாங்க. ஜி பியூஷ் கோயலுடைய கருத்து திருச்சியில் சொல்கிறாரு, திமுக திட்டமிட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. பியூஷ் கோயல் மாதிரி ஆட்கள் ஆய திறந்தாலே போய்தான். தமிழிசையும் நயனா நாயந்திரன் பெட்ரோல் பங்கில் கேனோட வரிசையில் இருப்பாங்க. சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படும். இந்த திருட்டு கும்பலை ஆட்சியை விட்டு தூக்குனா மட்டும்தான் இந்த நாடு உருப்படும். எப்படி போகுது சார்? கடுமையான விலையேற்றம் ஏற்படும், மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு கொரோனா லாக்டவுன் மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். ஆமாம், அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இப்படி நீடிச்சிச்சு அப்படின்னா லாக்டவுன் போட்டுருவாங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கு. ஏதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, மக்கள் எல்லாம் பெட்ரோல் பங்க்ல கியூ நிற்கிறாங்க, எரிவாயு கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணுறாங்க. என்னதான் நடக்குது சார் இந்தியாவில்? எதாவது என்ன நடக்குதுன்னு தெரியல. பெட்ரோல் தான் இருக்குன்னு இருக்காங்க ஒரு மாதம், அதுக்குள்ளே பஞ்சாயத்து தீந்தா பார்க்க வேண்டியது, இல்லைன்னா பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். அதுக்காக எதுக்கு கேன்லலாம் பெட்ரோலை போட்டு வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. கேனில் பெட்ரோலை போட்டு வச்சு இவங்க எங்கே போக போகிறாங்கன்னு புரியல. இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகுன்னா, மேலும் இவங்க பீதியை கிளப்புற மாதிரி தான். 10 நாள் இருக்க பெட்ரோலை இன்றைக்கி ஒரு நாள்லேயே 3 நாள் பெட்ரோலை வாங்கிட்டாங்கன்னு எல்லாம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு தான் போடுவாங்க. சில பேர்லாம் ஒரு காமெடியாகவே சொல்லுவாங்க, பெட்ரோல் விலை ஏறினா நான் அப்பயும் 100 ரூபாய்க்கு தான் போட்டேன், இப்போயும் 100 ரூபாய்க்கு தான் போடுவேன். ஆனால் 100 ரூபாய்க்கு என்ன அளவுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வட்டிக்கு கடை வாங்குறேன் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு. 1ஆம் தேதி தரேன் மாப்பிள்ள ஒரு 1000 ரூபா கொடுங்க, எதுக்குடானா பெட்ரோலில் ஏற்றி வைக்கணும். அப்புறம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற நிலம்பு தான் இருக்குது. இப்போ கேஸ் வாங்கி வச்சாலும் பரவாயில்ல, ஒரு சிலிண்டர் தான் கடை 2000 ரூபா கேட்குறான்னு வாங்கி வச்சா கூட ஒரு மாதத்துக்கு வரும், ஒரு மாதம் கழித்து பார்த்துக்கலான்னு. இந்த பெட்ரோலை பிடிச்சி கேனில் பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்படி மக்களே பாதி பீதியை கிளப்பி விட்ருவாங்க. மக்கள் தான் நெருக்கடிக்கு காரணம். அதாவது முதல் கட்ட நெருக்கடிக்கு அரசு காரணம், அதுக்கு முதல் கட்ட நெருக்கடிக்கு அப்பா காரணம், இப்போ உள்ள நெருக்கடிக்கு மக்கள் காரணம். அப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்குவான்டா நம்ம. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் எடுத்து வச்சுருக்காங்க. 1.5 மாதத்துக்கு பெட்ரோல் ஏற்கனவே வாங்கி, இது க்ரூட் ஆயில் வாங்கி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குது? இப்போ எரிவாயு தட்டுப்பாடு, ஹோட்டல் எல்லாம் மூடி இருக்கு, காலேஜ் ஹோட்டல் மூடி இருக்குது அப்படின்னா அந்த 10 நாள் ஏற்கனவே தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதை சொல்லாமல் சமாளிக்கலான்னு பார்த்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதை சொல்லாமல் சமாளிக்கலான்னு பார்க்குறப்பையும் அங்கே பிரச்சனை தெரியலன்னு டப்புன்னு நிறுத்துறான்ட்டாங்க. அதுதான் பண்ண முடியும். போன 10 நாளைக்கு முன்னாடியே கடையை மூட வேண்டியது 10 நாள் கழிச்சு முடியிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் பிரதமர் போனார், போய் அங்கெல்லாம் இருந்து கையெல்லாம் கொடுத்து கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தார். அப்போ அவருக்கு சொல்லையா இந்த மாதிரி யுத்தம் வரப்போகுது, நாங்கள் 2 நாளில் தாக்க போகிறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தாமல் விட்டுட்டாங்களா? இல்லை தெரிஞ்சு தெரியல? அதாவது நம்ம அப்பா என்ன பண்ண போகிறாருன்ற மகன்கிட்ட சொல்ல மாட்டார்.
புரியுதா அவங்களுக்கு? அவர் செஞ்சுட்டு தான் வருவார், தவிர மகன்கிட்ட கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரா? நம்ம சின்ன பையன்கிட்ட போய் என்னத்தை சொல்லிட்டுன்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்பா அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு, அதுபடி நடந்துகிட்ருக்கு. கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு கூட நம்ம அமெரிக்காட்ட அனுமதி கேட்க வேண்டியதாக இருக்குது. அமெரிக்கா சொல்கிறாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்போ இப்படி ஒரு நிலையில தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அது இருக்குன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தானே அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதான் நம்ம கேட்போன்றது. அமெரிக்காவுக்கு அடகு வச்சிட்டாங்க. அடகு வச்சிட்டாரு. ஒருத்தர் அப்பான்ட்டார், அப்பாவும் பார்த்துக்குவார், சித்தப்பாவும் பார்த்துக்குவாருன்னு விட்டுற வேண்டியதான். இது ஒரு இக்கட்டான சூழல்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு பெரிய அளவில் மக்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுமா. டப்புன்னு கையில் காலில் விழுந்துட்டு பேசாமல் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. இக்கட்டான சூழல் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருன்னு யாரும் எதிர்க்கக்கூடாது. பாருங்கள், எந்த துன்பம் துயரம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரம் அதுன்னு வந்துட்டுருக்காரு. கேஸ் இல்லாதவன் அவன் நக்கிட்டு திரிகிறான், போய் வரிசையில் நிற்கிறாங்க பெட்ரோல் டீசலுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பாட்டுக்கு கூலாக இல்லையா? அதே மாதிரி நீங்களும் கூலாக இருக்க கற்றுக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய இடர்பாடு ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்டது சாமானிய மக்கள் தான். நம்ம பெட்ரோல் பங்க்லேயும் பார்க்க முடியுது, போராட்டம் பண்ணக்கூடிய எரிவாயு தட்டுப்பாட்டில் சமைக்கிறதுக்கு இல்லைன்னு பார்க்கக்கூடிய இடத்துலையுமே சாமானிய மக்கள் தான் இடர்பாடுக்குள்ளாகிறாங்க. அவங்க தான் தங்களுடைய தேவைகளுக்கு இதான் பண்ணுவாங்க. அப்புறம் தமிழிசையும் நயனா நாயந்திரன் வந்து பெட்ரோல் பங்கில் கேனோட வரிசையில் நிற்பாங்க. சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அது தெரிஞ்சது தானே. இன்னமும் எரிவாயு தட்டுப்பாடுங்கிறது ஒன்று நிலவலை. இப்போ பெட்ரோல் டீசல் கூட இருக்குது, நமக்கு தெரியுது, மக்கள் தான் பேனிக் ஆகி போய் வாங்குறாங்கன்னு புரியுது. ஆனால் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை, எங்கேயுமே கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் அரசு பியூஷ் கோயல் கூட சொல்கிறாரு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு நான் தான் நடத்துகிறேன், இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறாரு. அதான் நேற்று ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க, இல்லை ஃபோனை ஜாம் பண்ணி விட்டாங்க. ஜாம் பண்ணி விட்டு நாசப்படுத்திட்டாங்க. இவங்கெல்லாம் எந்த அதாவது அவங்கெல்லாம் என்னத்த சொல்கிறது தெரியல, இன்னும் சொல்கிறதுனே புரியலை. நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கூமுட்டைகளை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் என்ன சார் பண்ணணும்? இப்போ இப்படியான ஒரு இடர்பாடான சூழல், இப்போ அரசு சார்பில் நமக்கு எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை, முன்னெச்சரிக்கை இல்லை, இந்த இடர்பாடை சரி செய்யக்கூடிய சூழல் கூட இல்லை. இப்போ அதாவது அரசாங்கம் மத்திய அரசு என்ன நினச்சிக்கோம்னா, இன்னும் ஒரு வாரத்தில் கேஸ் இல்லாமல் போயிடும், எல்லாம் இதாக இருங்க அப்படின்னா எல்லாம் அடித்து பிடிச்சி அப்பயும் அப்படி தான் பண்ணுவாங்க. சொல்லாமல் விட்டால் அப்படியே சரியாக தான் பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். கடைசி நேரத்தில் தாத்தா செத்துட்டார், நல்லா தான் நைட்டு வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி முடிச்சிடலான்னு பார்த்துருப்பாங்க. முன்னாடியே சொன்னால் பேனிக் ஆகிடுவாங்க, இல்லை தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எப்படி ஒரு 3-4 நாள் கூட தாங்காது போல் அப்படின்னு தானே அவரை காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் எதுக்காக வேலை பார்க்குறீங்க அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஊருக்கு போகலாம், இவன்ட்ட கடை வாங்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. சரி கடைசியில் செத்துட்டாருன்னா எப்படி கடை வாங்கிட்டு வந்து தானே ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த வகையில் அப்படி இருக்கலாம். இப்போ பியூஷ் கோயலுடைய கருத்து திருச்சியில் சொல்கிறாரு, திமுக வந்து திட்டமிட்டு இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதான் நடக்குதா? பியூஷ் கோயல் மாதிரி ஆட்கள் வந்து என்னத்த சொல்கிறது, வந்து வாயை திறந்தாலே போய் தான். இந்த திருட்டு கும்பலை ஆட்சியை விட்டு தூக்குனா மட்டும்தான் இந்த நாடு உருப்படும். இப்போ எப்படி சார், இப்போது மோடி வந்து நேற்று திருச்சியில் பேசும்போது சொல்கிறாரு வதந்திகளை நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. இது வதந்தி தானா? எரிவாயு தட்டுப்பாடு உங்களுக்கே தெரியுங்களா? உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்குல்ல? எங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லை சார். இல்லையா? அப்புறம் என்ன வதந்தி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இதுதான் நாசம்தான். வந்து மோடிஜி சொன்னது வந்து என்னென்னா என்னைக்கு உண்மையாக இருந்திருக்கு. வதந்தியை நம்பாதானே எங்கேயா கேஸ் சிலிண்டர்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? எல்லாமே அது மக்களை கூம்பிட்டையாக்கி இது இந்த விஷயத்தில் நீங்கள் போய் புரட்டு பித்தலாட்டம் மித்த விஷயத்த சொல்லி நீங்கள் நம்ப வைக்கலாம், கடவுள் அது இதுன்னு. ஆனால் இந்த விஷயத்தில் அவன் வீட்டில் அவன் சோத்துக்கொல்லி இல்லாமல் இருக்கப்ப இப்போ நக்கிட்டு போங்கடா சங்கிகளான்னு சொல்ல வேண்டியதான். இப்போது இன்றைக்கி 2 விதமான செய்திகள் சார். ஒன்று, குஜராத் துறைமுகத்துக்கு வரக்கூடிய இந்தியாவுக்கு வரக்கூடிய சரக்கு கப்பல் ஈரானால் தாக்கப்பட்டிருக்கு, இந்தியா கண்டனம். அதே இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் வருது அப்படின்னா, இந்தியாவுக்கு மட்டும் அந்த ஹார்மோஸ் நீரிணையுடைய கடல் வழிப்பாதையை ஈரான் திறந்து விட்டுருக்கு அப்படின்னு. எது அது முன்னாடி நடந்திருக்கலாம், இது அடுத்து நடந்திருக்கலாம். அதனால் நீங்கள் ரெண்டையும் கோர்க்கக்கூடாது. அது காலைல 8 மணிக்கு அடிச்சிருக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு விடுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது என்னென்னா, முதல்ல வந்து இந்தியாவுக்கு மட்டும் அனுமதின்னு ஒரு செய்தி வந்துருச்சு. அதுவும் வந்து ஏஜென்சி மூலமாக வந்த செய்தி தான். அதற்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து அப்படிலாம் இல்லை, தவறான செய்தின்னு ஈரான் சொல்லுதுன்னு ஒரு செய்தி வருது. ஸோ இந்த 2 செய்தியில் எது உண்மைன்னு இன்றைக்கி வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை சீராகக்கூடிய நிலைமை இருக்குதா சார்? இன்றைக்கான செய்திகள் எப்படின்னா, இந்த கப்பல் எல்லாம் திறந்து விட்டுட்டாங்க, இன்னும் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. சில உலகளாவிய அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
இன்னைக்கு அது திறந்து விட்டாலும் இந்த பிரச்சனை சரியாக இருக்கு 1.5 மாதங்கள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படியான சூழ்நிலை. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ கப்பல் திறந்து விட்டால் கூட அந்த கப்பல் வர்றதுக்கு 7 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதை பியூரிஃபை பண்ணணும், ரிஃபைன் பண்ணணும், எதை கச்சா எண்ணெயை, அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அடுத்த கப்பல் வரணும்ல, அதுக்கப்புறம் பிரச்சனை தீரலை, திருப்பியும் வந்து இப்போ இருக்கிற கப்பலை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட அடுத்த கப்பல் வரணும்ல, அதுக்கு பிரச்சனை இருக்குல்ல. அடுத்து யார்கிட்ட நீங்கள் என்ன வாங்குவீங்க, அங்கேருந்து எப்படி எண்ணெயை கொண்டு வருவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு முடிவு வரும். உடனேலாம் டேமேஜ் தான். ஒருத்தனுக்கு காலில் அடிபட்டு காய்ச்சல்னு போய் படுக்கிறான், 3 நாளில் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவன் சரியாகிறதுக்கு 1 மாதம் ஆகும்ல. அந்த புண்ணு ஆறணும், கட்டு போட்டு அனுப்புவாங்க, அப்புறம் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும். அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ உள்ள பிரச்சனை நீடிக்கும். எப்படி போகும் சார்? கடுமையான விலையேற்றம் ஏற்படும், மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு கொரோனா லாக்டவுன் மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். ஆமாம், அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீடிச்சிச்சு அப்படின்னா லாக்டவுன் போட்டுருவாங்க, யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு. போட்டால் தான், இல்லைன்னா பைக் எடுத்துகிட்டு சுற்றுவாங்க, கார் எடுத்துகிட்டு சுற்றுவாங்க, போய் தொலைங்கடான்னு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டோன்னு வைங்க. விறகு அடுப்பில் கஞ்சி காய்ச்சி குடிங்களான்ற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணி அடுத்து இது வர்ற வரைக்கும், பிரச்சனை முடிகிற வரைக்கும் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.